நான் அவங்க அட்வொகேட் சார் பாத்தீங்கன்னா யாரு நம்ம திமுக கிளை செயலாளர் சுட்டு கொலையா யார் ஆரம்பிச்சு, அதாவது உச்சம் நம்ம கூட்டணி கட்சியோட ரவுடி ஹைகோர்ட் வெளிய மெட்ராஸ் ஹைகோர்ட் வெளிய 4 நிமிஷம் அடிச்சாங்க அப்படிங்கிறான். அடி வாங்கணும்னு சொல்ல, அடி வாங்கணும்னு சொல்ல, அடிச்சோன்னு சொல்ல. அவன் எந்த ஜாதியை பத்தி கேட்டானா இல்ல ஜாதி சண்டையான்னு. இவன் முந்திரி கோட்டை ஆட்டம் அந்த ரவுடி நாங்க ஜாதியை வச்சு அடிக்கணும்னு பின்னாக்க மாதிரி பேசுறான். என்ன கெட்ட வார்த்தையை பேசுறதுனால நான் கருப்பு கோட்டு போட்டுறதுன்னு கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. அதனால அவனுக்கு தவிர்த்தான். அவனை திட்டாம கெட்ட வார்த்தை பேசாம வீடியோ கூட போக முடியல. சரிங்களா? அதே மாதிரி ரவுடி கட்சியோட தலைவன் எல்லாம் கூட்டணி கட்சியில வச்சிருக்காங்க. இந்த வாரம் 2026 எலெக்ஷன்ல அவனெல்லாம் பொட்டி கட்டி வீட்டு கிடைச்சணும். இந்த எலெக்ஷன்ல மட்டும் இல்ல, இனிமேல் போதுங்க சாமி, மாற்று கட்சியில வராம தான் நாங்க மாத்தி மாத்தி போட்டோம் டிஎம்கே. அது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் மக்கள் சேஃப்டியை பார்த்துட்டாங்க. யாரு கொள்ளை அடிச்சாலுமே சேஃப்டியா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா மக்களுக்கு சேஃப்டின்ற ஒரே ஒரு துளியாச்சும் இருந்துச்சு மனசுல. ஆனா இப்ப இருக்கவங்க கொள்ளை, இவங்களுக்கு கொள்கை கொள்ளை. எப்படி லஞ்சம் மட்டுமே 888 கோடி சுற்ற அராஜ ஆட்சியா நடந்திருக்கு. 2026 எலெக்ஷன்ல காசை வாங்கிட்டோம், காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. மாற்று கட்சிகளை வந்துருச்சு. பல வீடியோ சொல்லிட்டேன். டிஎம்டிகே விஜயகாந்த் கட்சி, பிஜேபி, நம்ம முன்னாள் தலைவர் யாரு, நம்ம தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்த அண்ணாமலை கட்சி பிஜேபி, பிளஸ் நயினா நாகேந்திரன் இப்ப இருக்கா பிஜேபி, நயினா நாகேந்திரன் தலைவராக பிஜேபி, நான் தமிழர் கட்சி, நம்ம தாவேகா விஜய் கட்சி, இதெல்லாம் இருக்கு. இந்த 4 பேர்ல பார்த்து போடுங்க யார் நல்லவன்ட்டு. போட்டதுக்கு அப்புறம் தெரியும் யாரு காசை சுருட்டாம இருப்பாங்கன்னு கேரண்டி இல்ல. அட்லீஸ்ட் மக்களுக்கு சேஃப்டியாச்சும் பார்ப்போம். இவங்க 2 பேரும் போதும். இனிமேல் 2 மூட்டை கட்டி அடிச்சிருங்க. சரிங்களா? இந்த அராஜாட்சிய கண்டிப்பா அனுப்பணும். ரொம்ப ஆடுறாங்க. இதுல யார ஆயுசு முழுக்க சியமா இங்க அவங்க கொள்ளு போய் இறக்கி போயிட்டாங்க. ஆல்ரெடி இந்த எம்பளம் போட்டு டிஷர்ட்ல அவங்க உதயசன் போட்டு கொண்டு வந்துட்டீங்க. அவனுக்கு பிறக்க போற புள்ளியை கொண்டு வந்துருங்க. என்ன கேட்டா வாரிசு இல்லையா? யாரு நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் இல்லை, ஐடி கம்பெனி நினைக்கிறேன். யாரு நம்ம உதயநிதி அவர் சொல்றாரு, கூட இருக்க தற்கொலைங்கன்னா அவங்க கூத்தாடி கூட்டம் நேற்று வந்தவருக்கு சிஎம் காரருக்கு ஆசையை காமிக்கிட்டவரு சினிமா துறையில இவர் என்ன வந்தாரு, துணை சிஎம் எந்த இடத்துல இருந்தாரு, அறிவிட்டாரு கேளவனுங்களா? உங்க துணை சிஎம்ஏ அந்த சினிமா துறையில தான் வந்தாரு. அவரை யோசிக்க கூட இல்லை. அவரை கட்சி பக்கமே வர மாட்டாங்க. அப்புறம் எம்எல்ஏவே ஆக மாட்டேன். அப்புறம் கட்சி போஸ்டிங் கிடைக்காம மந்திரி ஆக மாட்டேன். அப்புறம் துணை மந்திரி ஆக மாட்டேன். எல்லாமே ஆயிட்டாரு துணை சிஎம். இல்லன்ட்டு சொல்றது பொய் தான் நடக்கிறதே. திமுக ஆட்சி சோசியல் மீடியா பக்கா நடத்துறாங்க. எல்லாமே பொய்ல தான் நடந்துருக்கு. 2026 எலெக்ஷன்ல காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. சரிங்களா? பார்த்து போடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இருக்குன்னா இவங்களே ஆக்சுவலி இவங்கதான் ஸ்டார்ட் பண்ணுது இந்த மாதிரி கொள்ளை கற்பழிப்பு. அந்த காலத்து சொல்லுவாங்கல்ல, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாதிரி சேர்ல கொண்டு சுத்துவாரு. எங்க நம்ம யாரு இருக்குங்களா, நம்ம டிஎம்கே அந்த வசந்த் இருக்கோம்ல, அவர் சுத்துவாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அந்த மாதிரி கொள்ளை கற்பழிப்பு தான் இவங்க டிஎம்கேவோட என்ன ஒரு குறிக்கோள். என்ன குறிக்கோளா எல்லாருக்கும் இவங்க தொண்டர்களுக்கு இவங்க தெரியல. தொண்டர்களை இந்த கொள்ளையில ஈடுபடுறவங்கள தொண்டர்களா வச்சிருக்காங்களா இல்ல இவங்களுக்கு தொண்டர்கள் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களா தெரியல. இப்ப எது சொல்றேன்னா இவங்க ஆரம்பிச்சதுதான் இந்த கண்ணு கத்தி கொலை. அதனாலதான் திமுக கிளை செயலாளர் சுட்டுக்கொலையா இவங்க அந்த காலம் சொல்லுவாங்க அறுவாடு சாவுன்னு. அது மாதிரி இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதனாலதான். சரிங்களா? அதுவும் பாருங்க, திமுக பிரமுகர் ராஜேந்திரனுக்கும் பக்கத்து தோட்டத்தில் வசித்து வரும் அவரது உறவினர்களுக்கும் இடையே முன்விரோதம். இது பாருங்க, கொள்ளை கற்பழிப்பில் நம்பர் 1 ஆட்சிதான் திமுக. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.